ஓகே. ஆல்ரெடி நான் வொர்க் பிளான் வந்து நம்ம பைட்டோகெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு சிம்பிள் அப்ஜெக்டிவ்ஸோட ஆல்ரெடி பார்ட் 1ல சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்ட் 2 வொர்க் பிளான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. இன்ட்ரோடக்ஷன் ரிவ்யூ வந்து காமன் தான். நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ட்ரோவும் ரிவ்யூ கொடுப்போம். இன்ட்ரோடக்ஷனில் வந்து கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ்ஸ் தான் இதெல்லாம். ஈக்காலஜி, ஃபார்மகாக்னசி, பைட்டோகெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகேவா. நான் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் கீழே என்னென்ன சப் ஹெட்டிங் வரும், என்னென்ன ஸ்டடீஸ் வரும்னு இன்னொரு வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதில் வந்து சும்மா ஓவராலாக இந்த அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒர்க் பிளானில். ஓகேவா. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஈக்காலஜி. ஈக்காலஜினா ஒன்றும் இல்லை, நம்ம சர்வே பண்ணும்போது வந்து அதோட ஈக்காலஜிக்கல் வேல்யூ ஆஃப் த அசோசியேட் பிளான்ஸ், நம்ம ஸ்டடி பிளான்ட்டோ அதை சுற்றி இருக்க பிளான்ட்டோட ஈக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, வெதர் இட் இஸ் எண்டமிக்கா இல்லை என்டேஞ்சரா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஈக்காலஜிக்கல் கால்குலேஷன் வச்சு. நம்ம வந்து எல்லாருமே ப்ராக்டிக்கலில் வந்து ஈக்காலஜியில் வந்து நம்ம இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருப்போம். யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி. ஈக்காலஜிக்கு வந்து ஹவு டு கால்குலேட் த டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா. எப்படின்னா இந்த 4 குவாட்ரன் போட்டு நம்ம அதில் வந்து குவாட்ரன்லலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம்ல. இப்போ நம்பர் ஆஃப் குவாட்ரன் ஸ்டடிட் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷிஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் குவாட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டூ 100 ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி, டென்சிட்டி, அபண்டன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். பேஸ்ட் ஆன் தீஸ் அந்த 3 ஃப்ரீக்வன்சி, டென்சிட்டி, அபண்டன்ஸோட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, ரிலேட்டிவ் டென்சிட்டி, டாமினன்ஸ் இதெல்லாம் கூட பார்ப்போம். அதை வச்சு ஐவி, ஆர்வி வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு சர்வே டாக்குமெண்ட் ஸ்டடிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக அந்த ஈக்காலஜிக்கல் ஸ்டடி நம்ம வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சாப்டராக. அதாவது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவாக அதை வச்சுட்டு நம்ம அது கால்குலேட் பண்ணிட்டு நம்ம பிளான்ட்டோட ஐவி வேல்யூ, ஆர்வி வேல்யூ எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அசோசியேட் பிளான்ஸ் ஏதாவது வேறு ஏதாவது புது பிளான்ஸ் இருந்ததுன்னா அதோட ஐவி வேல்யூ, ஆர்வி வேல்யூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஐவி வேல்யூ, ஆர்வி வேல்யூ வந்து எதை டிட்டர்மைன் பண்ணோம்னா இப்போ வந்து இதோட அதாவது இந்த பிளான்ட்டோட டாமினன்ஸ் வந்து இந்த ஈக்காலஜி இந்த மாதிரி ஈக்காலஜிக்கல் கிளைமேட்டுக்கு வந்து இந்த பிளான்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுதா, இந்த மாதிரி ஈக்காலஜிக்கல் கண்டிஷனுக்கு இதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை வச்சு இந்த பிளான்ட் எண்டமிக்கா, என்டேஞ்சரா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஈக்காலஜிக்கல் ஸ்டடீஸில் வந்துடும். அப்புறம் ஃபார்மகாக்னசியில் வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிற பிளான்ட்டோட அனாட்டமிக்கல் மைக்ரோஸ்கோபிக் வியூ. ஓகேவா. அனாட்டமி செக்ஷன் ஆஃப் அந்த டிஎஸ் ஆஃப் ஸ்டெம், லீஃபு, அப்புறம் நீங்கள் பீட்டூல் எடுத்திங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். ரூட் இதெல்லாம் எடுத்திங்கன்னா மைக்ரோஸ்கோபி ஸ்டடி வந்து, மேக்ரோஸ்கோபி ஸ்டடி இது கீழே வந்துடும். அப்புறம் வேறு என்ன ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஆஷ் வேல்யூ, அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது யூவி விசிபிள் லைட்லையும் இது வச்சுட்டு நம்ம பவுடர் மைக்ரோஸ்கோபி இதெல்லாம் கூட ஃபார்மகாக்னசியில் வந்துடும். ஏன்னா இது வந்து ட்ரக் அடல்ட்ரேஷன் நடக்காமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மகாக்னசி அப்ஜெக்டிவ் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஃபைட்டோகெமிஸ்ட்ரியில் ஆஸ் யூஷுவல் நம்மளோட குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இதெல்லாம் இதில் இன்வால்வ் ஆவாங்க. இதிலே வந்து நம்ம எஃப்டிஐ, ஜிசிஎம்எஸ், எல்சிஎம்எஸ் இதெல்லாம் கூட இதில் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், நம்ம லீஃபோ ஸ்டெம்மோ ஒரு பிளான்ட்டோ எடுத்தோம்னா அதோட ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு அதோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அது இல்லாமல் இன்விட்ரோ ஸ்டடி, நம்ம பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்விட்ரோ ஸ்டடி எது வேணாலும் வைக்கலாம். ஒருவேளை நம்ம பிளான்ட்டு ஆன்டி டயபெட்டிக்காக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இன்விட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வைவோ போய்க்கலாம். அதே மாதிரி கேன்சரும் இன்விட்ரோ பார்த்துட்டு அதர் ரிசல்ட்டை வச்சு இன்வைவோ அனிமல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் அந்த ரிசல்ட்டை வச்சு பயோஇன்ஃபர்மேட்டிக் ஸ்டடியும் பண்ணலாம். எப்படின்னா சிலர் வந்து காம்பவுண்ட் வந்து காலம் குரோமட்டோகிராஃபியில் வந்து அது செலக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இல்லை ஜிசிஎம்எஸ் காம்பவுண்டை வச்சு நம்ம பயோஇன்ஃபர்மேட்டிக் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. இது வந்து ஒர்க் பிளான் 2. அவ்வளோதான். இந்த மாதிரியும் நம்ம ஸ்டடி கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஈக்காலஜி பார்க்குறோம். அந்த ஈக்காலஜியில் வந்துட்டு நம்ம ஒரு ஒர்க் போகாத பிளான்ட் எடுக்கிறோம். அதோட ஃபார்மகாக்னசி அனாலிசிஸை பார்த்து அதோட ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அக்கௌண்ட் அதோட ஃபைட்டோகெமிஸ்ட்ரி வேல்யூ பார்த்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்து பயோஇன்ஃபர்மேட்டிக் ஸ்டடியோட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த ஒர்க் பிளான் 2ல. ஓகேங்களா. அடுத்து ஒர்க் பிளான் 3. இதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.